வணக்கம் குழந்தைகளா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னன்னா, எந்த ஒரு வேலையையும் நாம் முழு ஈடுபாட்டோடு செஞ்சோன்னா என்ன கிடைக்கும் அதை பற்றி தான். ஒரு கிராமத்தில் ஒரு பெயிண்டர் ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவன். அந்த கிராமத்தில் கிடைக்கிற வேலைங்க, பக்கத்து ஊருங்களில் கிடைக்கிற வேலைங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவனுக்கு தேவையான அளவுக்கு கூலி கிடைக்கிறது இல்லை. அவனுக்கு ஒரே ஆசை தான், ஒரு சின்ன பெயிண்ட் கடை வச்சு அதை நல்லா டெவலப் பண்ணணுன்ட்டு. அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. யார்கிட்டயோ கேட்டு பார்த்தான், அவனுக்கு கிடைக்கல. சரி, நாமளே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் அந்த பெயிண்டிங் வேலையே பண்ணிகிட்டு இருக்கான். அதே ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அந்த ஊரில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் அந்த ஊரில் இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் தங்கியிருக்கார். எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவார். அவர் இந்த வருஷம் அங்கே வந்தார். அந்த ஃபார்ம் ஹவுஸை வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஏதோ ஒரு வேலையாக அவரோட ஊருக்கு போயிட்டு 2 days கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் பார்த்தவர், அவரோட வீட்டில் ஒரு பெரிய போட் இருக்கு. அவர் என்ன நினச்சாரு, இந்த போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்க, இதை ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் 2-3 நாள் நம்ம மொத்த ஃபேமிலியும் வந்துடுவாங்க, அவங்க போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் யார் நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணார். அப்போ எல்லாரும் இந்த பெயிண்டரோட பேரை தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டரை வர சொன்னார். பெயிண்டர் வந்துட்டு இந்த போட்லாம் நல்லா பார்த்துட்டு, இதுக்கு மொத்தமாக ஒரு 5000 rupees ஆகும் அப்படின்னு சொன்னார். 2 days ஆகும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, மொத்தமாக 5000 rupees ஆகும்னு சொன்னார். உடனே அந்த ஓனர், ஏன்பா இது ரொம்ப அதிகமாக இருக்க, 5000 rupees இந்த சின்ன போட்டை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம், நான் வேணா உனக்கு 3000 rupees தரேன், வாங்கிக்கோ அப்படின்னார். இவனே எவ்வளோ ஆர்கியூ பண்ணி பார்க்குறான், அவர் ஒத்துக்கல. சரி, இருந்தாலும் 3000 rupeesன்றது பெரிய அமௌண்ட்டு தான், நம்மளோட தேவைக்கு ஓரளவுக்கு இது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். 2 days ஆச்சு, நல்லபடியாக பெயிண்ட் பண்ணார். ஓனர்கிட்ட 3000 rupees வாங்கிக்கிட்டு போயிட்டார். இது பெயிண்ட் பண்ணி முடித்த மறுநாள் அந்த ஓனரோட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. அவரோட ஒய்ஃபு, 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. வந்தவங்க போட்டை பார்த்த உடனே, போட் ரொம்ப அழகாக இருக்க, நாங்கள் வேணா இந்த ரிவரில் ஒரு போட்டிங் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போட்டை கொடுத்துட்டு இவர் உள்ளே உக்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பங்களாவோட செக்யூரிட்டி ஊர்லேருந்து திரும்பி வந்தார். அவரு இவங்க ரிவரில் போட்டிங் போகிறத பார்த்துட்டு பதட்டமாயிட்டார். வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடியாந்தார். யாருங்க அவங்கள அந்த போட்டை எடுத்துகிட்டு போக சொன்னது அப்படின்னு கத்தினார். ஓனர் சொன்னார், ஏன் நான் தான், அதுதான் பெயிண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னாரு. அந்த செக்யூரிட்டி ரொம்ப பதட்டமாக, இல்லைங்க, அந்த போட்டில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை ஒரு கார்பெண்டரை வச்சு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்களை யார் போட்டில் அனுப்ப சொன்னது, எந்த நேரத்துலேயும் அந்த போட்டு முழுகி போயிடும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினாங்க. ஓடி போனவங்க கத்தி அவங்கள, அந்த ஃபேமிலி போட்டிங் பண்ணிட்டு இருந்தவங்கள திருப்பி வர சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, போட்டில் தண்ணி எதுவும் இல்லை, நாங்கள் கொஞ்ச நேரம் இன்னும் ஃப்ரீயாக போட்டிங் பண்ணுறோன்ட்டு. ஆனால் இவர் கத்தி, இல்லை நீங்கள் திரும்பி சீக்கிரம் கரைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். கரைக்கு வந்த பிறகு அந்த போட்டை இழுத்து போட்டு போய் பார்த்தா அந்த செக்யூரிட்டி சொன்ன அந்த பெரிய ஓட்டையே இல்லை, அதை அழகாக அடைச்சி அது மேலே பெயிண்ட் பண்ணியிருக்கு. இவருக்கு சுத்தமாக புரியல செக்யூரிட்டிக்கு, ஏங்க இந்த ஓட்டம் இங்கே இருந்துச்சே, இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். ஓனர் சொன்னார், அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், நீ போயிட்டு அந்த பெயிண்டரை கூப்பிட்டு வா அப்படின்னாரு. அந்த பெயிண்டரை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பெயிண்டர்கிட்ட ஓனர் கேட்டார், ஏன்பா நான் உன்னை பெயிண்ட் மட்டும்தானே பண்ண சொன்னேன், அந்த ஓட்டையை நீ அடைச்சியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, நான் பெயிண்ட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஓட்டை இருந்துச்சு, இந்த ஓட்டையோட யாராவது போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போனாங்கன்னா
இல்லை ஆற்றுக்குள்ளே போனாங்கன்னா முழுகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கட்டையை கரெக்டாக அந்த ஹோல் சைஸ்க்கு செதுக்கி அதுக்கப்புறமா அதை வச்சு ஒட்டி அது தெரியாத மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். எதனா பிரச்சனைங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஓனர் சொன்னார், பிரச்சனை எதுவும் இல்லை, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ரொம்ப நேர்மையாகவும் அதை முழுமையாகவும் செய்கிற உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட போயிட்டு நான் உன்னோட கூலிக்கு பேரம் பேசினது ரொம்ப தப்பு, இந்தா ஒரு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு 10,000 ருபீஸை கொடுத்தார். அந்த பெயிண்டர் வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். இருந்தாலும் நீ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னும் போது அதை கண்டிப்பாக சரி பண்ணணும்னு நினச்ச இல்லையா, அதுக்கு தான் இந்த கூலி, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த பெயிண்டர் ரொம்ப சந்தோஷமாக போனார். பார்த்தீங்களா, எந்த ஒரு வேலையும் நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் கொடுத்து அந்த வேலைக்கு எது தேவையோ அதை செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.